வசனத்தில் அடங்கியுள்ளது. குறிப்பாக இந்த சமநோக்கு நற்செய்தியாளர்கள் 3 பேரும் இந்த பகுதியை முற்படுகிறார்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா. இவர்கள் 3 பேரும் இந்த பகுதியை கொடுத்தார்கள். ஆனால் லூக்கா நற்செய்தியாளர் தன்னுடைய அந்த பதிவை சற்று மாற்றம் கொடுக்க காட்டுகிறார். எப்படி என்றால், மத்தேயுவும் மார்க்கவும் அவரோடு கூட சிவில் அறையப்பட்ட 2 கள்வர்களும் அவரை பழித்துரைத்தார்கள் என்று கூறுகிறார்கள். மத்தேயு 27, 38, 44 வசனங்கள், மார்க்கு 15, 27, 32 வசனங்கள் ஆகிய வசனங்களை பார்த்து பார்ப்போமானால், அவரோடு சிலுவையில் அறையப்பட்ட 2 கள்வர்களும் இயேசுவை நிந்தித்தார்கள் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் லூக்கா நற்செய்தியாளர் மட்டும் தன்னுடைய பதிவில் சற்று மாற்றம் பெறுகிறார். அது ஒரு கள்வன் அவரை இகழ்ந்ததாகவும் மற்றொரு கள்வன் அவருக்காக பரிந்து பேசியதாகவும் நாம் சுட்டிக்காட்டுகிறார். லூக்கா 23, 39 அவரை இருந்து பேசுகிறதாகவும், லூக்கா 23, 40 - 41 வரை உள்ள திருமுறைகளிலே அவருக்காக பரிந்து பேசுகின்ற ஒரு கள்வனாகவும் 2 கள்வர்களையும் சற்று வேறுபடுத்தி காட்டுகிறார். இந்த கள்வனுடைய அந்த பரிந்து பேசுவதற்கு ஒரு மறுமொழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற 2வது திருமொழி அமைகிறது. எனவே நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறதாக லூக்கா நற்செய்தியாளர் ஆண்டவர் இயேசுவே உலகின் இரட்சகர், இந்த உலகின் மக்களுக்காக தன்னுடைய பாவங்களை சுமந்திக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்பதை மிக அதிகமாக அழுத்து காட்டுவதோடு இந்த இடத்திலும் அதையே பதிவு செய்கிறார். அவர் மூலமாக மட்டுமே மீட்பு அருளப்படுகிறது, புதிய மக்களுக்கான மீட்பு அவர் மூலமாக அருளப்படுகிறது என்பதை மிக அழகாக இடத்தை பதிவு செய்கிறார். எனவே இந்த ஒரு புரிந்து கொள்வதோடு நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் இயேசு சிலுவையில் அடைந்த இந்த திருமொழியானது மற்ற 6 திருமொழிகளை காட்டிலும் ஒரு வேறுபாடு நிறைந்த ஒரு திருமொழி. ஏனென்றால் மற்ற 6 திருமொழிகளும் அவர் பரிந்து பேசுகின்றதாக அல்லது கடவுளோடு உறவாடுகின்றதாக இருக்கிறது. ஆனால் இந்த ஒரு திருமொழி மட்டுமே ஆண்டவர் இயேசுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. என்ன அதிகாரம்? தன் மூலமாகவே மீட்பு வந்து தன் மூலமாக மன்னிப்பருகின்ற பரதேசி இடம்பெற முடியும் என்கின்ற அதிகாரத்தை ஆண்டவர் இயேசு மறுபடியுமாக இந்த இடத்தில் நிலைப்படுத்துகின்றதாக இந்த திருமொழி. எனவேதான் இந்த திருமொழி மிக சிறப்பு வாய்ந்த ஒரு திருமொழியாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த திருமொழியானது ஒரு வாக்குத்தத்தத்தை அந்த கல்வனுக்கு வழங்குகின்ற ஒரு திருமொழியாகவும் இருக்கின்றது. எனவே ஆண்டவர் இயேசு ஏன் தம்முடைய அதிகாரத்தையும் நம்முடைய வாக்குத்தத்தத்தையும் ஒன்றாக இணைந்து ஒரு கல்வனுக்கு அதை வழங்க வேண்டும்? அப்படி அந்த கல்வன் என்னதான் செய்யலாம் என்பதை சிந்தித்து பார்க்கும்படியாக நாம் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக ஆண்டவர் இயேசு கல்வனுக்கு வழங்கிய அந்த வாக்குத்தத்தத்திற்கு காரணம், அந்த கல்வன் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொண்டான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தன்னை மெசியாவாக வெளிப்படுத்தி வந்தார். ஆனால் அவருடைய மெசியா குறித்த அந்த புரிதலில் ஒரு வேறுபாடு காணப்பட்டது. என்ன வேறுபாடு? யூத மக்கள் அனைவரும் தங்களுக்கு ஒரு மெசியா வருவார், அவர் தங்களை அரசாட்சி செய்வார் என்கின்ற நம்பிக்கை கொண்டிருந்தனர். ஆனால் இங்கு மெசியாவாக வந்த ஆண்டவர் இயேசு தன்னை ஒரு துன்புறும் மெசியாவாக, அரசு ஆணையிலிருந்து ஆட்சி புரி மெசியாவாக அல்ல, துன்பத்தை ஏற்றுக்கொண்டு அதன் வழியாக பாடுகளை மீட்பி மக்களுக்கு வழங்குகின்ற ஒரு மெசியாவாக அவர் தன்னை வெளிப்படுத்தினார். இதனுடைய ஊழியக்காரர்களை பல்வேறு நிலையில் நாம் புரிந்து கொள்ள முடியும். எடுத்துக்காட்டாக லூக்கா 9:22, லூக்கா 9:44, லூக்கா 18:32, 33 ஆகிய திருமொழிகளை படித்து பார்ப்போமே. ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் தம்மை துன்புறும் மனிதனாக வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்பதை அவர் நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அவரோடு இருந்த சீடர்களுக்கும் மட்டுமல்ல, அந்த யூத மக்களுக்கும் அதை ஏற்றுக்கொள்வதிலே ஒரு தயக்கம் இருந்தது. ஏனென்றால் அவர்கள் எதிர்பார்க்கின்ற மெசியா என்பவர் வேறு ஒரு தன்மையை ஒரு அரசராக எதிர்பார்க்கின்றனர். ஆனால் இங்கு வந்த மெசியா அந்த அரச தன்மையிலிருந்து மாற்றி சற்று தம்மை வேறுபடுத்தி காட்டுகிறார். எனவேதான் அவர் ஒவ்வொரு முறை தம்முடைய துன்புறுதல் வாழ்வாக உலகத்தில் பாடுபட வேண்டும் என்பதை அவர் சொல்லும் பொழுதும் அவருடைய சீடர்களும் சரி, அவரோடு கூட மற்றவர்களும் சரி அதற்கு தடையாக இருக்கிறார்கள். பேதுரு அவ்வாறு நிலக்கூடாது என்று கூறுகிறார். மற்றும் ஒரு முறை யோவானும் யாரும் அவருடைய சகோதரனும் அவரிடம் சென்று, ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்தில் எனக்கு உங்கள் வலதுபக்கத்தில் எனக்கும் என்னுடைய சகோதரனுக்கும் இட வேண்டும் என்கின்ற பரிந்து பேசுகின்ற தன்மை, இதெல்லாம் பல காரியங்கள் அவருடைய அந்த இதுக்கும்பாக பார்க்க முடியும். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். லூக்கா 9:34, 9:45, 18:34 ஆகிய வசனங்களை படித்து பார்ப்போமே. ஆனால் ஆண்டவருடைய இயேசுடைய துன்புறும் மெசியா தன்மையை
சீடர்களும் அந்த யூத மக்களும் ஏற்றுக்கொள்ளாத நிலையை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இங்கு சிலுவையில் அறையப்பட்ட கள்வன், அந்த இயேசுவை ஆண்டவராக அறிக்கை செய்த கள்வன் அவருடைய துன்புறும் நிலையை முழுமையுமாக ஏற்றுக்கொள்கிறார்.